ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ சாய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் மேத்திக்கீரை பாஜி. மேத்திக்கீரைன்னா என்னென்னா வெந்திக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். மும்பையில் மேத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாங்கள் அதான் பாஜி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ்: வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, உருளைக்கிழங்கு, தேங்காய் பூ, மல்லாட்டை பயிர் வறுத்தது. இது தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல என்ன பண்ணால் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா எண்ணெய் ஊற்றணும். நல்லா கடுகு பொரிஞ்சிடும். வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நல்லா செவருன வரைக்கும் அதை நல்லா வதவட்டும். அதில் மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுக்கோங்களே, சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு அரிஞ்சிக்கணும். அதையும் நல்லா போட்டு 2-3 வதக்கிடுங்க. வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கீரையை நல்லா காஞ்சி, அந்த கீரையை ஆஞ்சிங்கல்ல, அதோட தண்டு கூட ஆஞ்சி கூட போடுங்க. நிறைய பேர் இந்த வெந்திக்கீரையோட தண்டெலாம் கசப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கசக்காது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இந்த பொருள்லாம் போடக்குள்ளே கொஞ்சம் காரம் தேவைப்படும். வெந்திக்கீரை கசப்பே தெரியாது. சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெந்திக்கீரை பாஜிலாம். நல்லா கீரையை போட்டு நல்லா வதங்கிட்டு கீரையை போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும். வேறு வதங்கிட்டு 2 நிமிஷம் தண்ணிலாம் விடக்கூடாது. அது வெந்திக்கீரை தண்ணி மாதிரி விடும். அது நல்லா வெறும் எண்ணெய் வதக்கல அதிலே ஸ்லோவாக வச்சு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடிட்டிங்கன்னா ஸ்லோவாக வெந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு கிண்டி விட்டு அதில் மல்லாட்டை போட்டு வச்ச மல்லாட்டை தேங்காய் பூலாம் போட்டு இன்னொரு கிண்டி திருப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுங்க. நல்லா அதுவே வெந்தது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். வெந்ததும் கீரையை எடுத்துடுங்க. கேமாவுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கூலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். கேமா ஸ்கூல் டைமே 2.5 மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். காலைல 9 to 11:30 மணி. அதுக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கும் செஞ்சு கொடுத்து அனுப்பணும். கப்பில் அவங்களுக்கு கப்பு செஞ்சு கொடுத்து அனுப்பணும். வீட்டில் சாப்பாடு வச்சோம். அதனால் மேத்திக்கீரை பாஜி பண்ணி அவங்க டிஃபனில் வச்சு கொடுத்தாச்சு. அப்புறமேட்டு வீட்டிலே ப்ரெட்டு 2 சூடு பண்ணி அதை ப்ரெட்டு அதையும் வீட்டில் செஞ்சு கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்திக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு மாசமாக இருக்கிறவங்க, இந்த நெஞ்சு கருக்கிறவங்க, வெந்திக்கீரை அவ்வளோ தூரம் வைட்டமின் சத்து எல்லாமே இருக்குங்க. நல்லா சாப்பிடுங்க. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப வெந்திக்கீரை யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.